சரிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து பேசினப்ப இந்த மாதிரி துபாயில் இருக்கிறது நம்ம சென்னையில் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. சூப்பர், என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மே மாதம் இந்த வெயில் சீசனில் கொஞ்சம் இதெல்லாம் இருந்தால் ஜாலியாக எல்லாருமே குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு இது பண்ணது. ஏன்னா இப்போ நேரம் நான் ஊர்லேயே இருந்திருப்பேன். ஸோ இவங்களுக்காக மட்டும்தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து இந்த ஒரு 2 மாதம் ஜூன் மாதம் வரையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உள்ளே ஏகப்பட்ட அந்த அவதார், அப்புறம் ஸ்னோ வேர்ல்டு அது இதுன்னு எல்லாமே நாளையிலேருந்து பக்காவாக வந்துடும். சூப்பராக இருக்குது. ஸோ நானும் நாளையிலேருந்து ஃபேமிலியை உள்ளே என்ஜாய் பண்ணுறேன், ஜாலியாக இருக்கும். இந்த மெழுகுவத்தி ஏற்றத்தை நினச்சிட்டு யாரும் இது பண்ணிக்காதீங்க. அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பட் அது அப்படி ஒரு இதாக ஆகும். அது எல்லாருக்கும் அது இந்த ஓப்பனில் இருக்கிறதுனால அப்படி தான் இருக்கும். நான் எங்கேங்க துபாய்க்கு போயிட்டு வரேன். நீ இவர் பாருங்க, இவர் சொல்கிறார் நான் இவருக்கு தெரிய வரான். நான் வந்து உங்களோட பெரியவரா? நீங்கள் ஐயா நீங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ஐயா. நான் சும்மா எங்கேயாச்சும் அப்படி இந்த மாதிரி வந்துட்டு போகிறது. நீங்கள் அழகாக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அழகாக எல்லா துபாய், சிங்கப்பூர், அமெரிக்கா எங்கே வர நம்ம போவேன். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இதே மாதிரி அடிக்கடி எல்லா இடத்துலையும் போடுங்க. 2 மாதம் சொல்கிறேன், நான் வந்து பண்ணித்தரேன், நல்லா ஹாப்பியாக பண்ணித்தரேன். நிறையா குழந்தைங்களாம் ஆக்சுவலாக எல்லாருமே என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஃபுல்லாக எல்லாமே பார்த்து அந்த புக்கில் ஏகப்பட்ட இது இருக்குது. இந்த எங்கள் ஊரில் தான் ராட்டினம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே வாங்க, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக மே மாதம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்கய்யா. இந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம சென்னையில் குழந்தைங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மே மாதம் எல்லாம் வருவாங்க. என்னம்மா நல்ல நல்ல முகங்கய்யா அந்த குழந்தைக்கு. ஒரு இந்த மாதிரி சிரிக்காத திட்டுவாங்க பண்ண. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேங்கய்யா, நீ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ வரையும் அப்படியே தான் இருக்காங்க. ஞாபகம் இருக்கா? சூப்பர். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஜாலியாக இருக்கு. எதையும் யாருக்காக பட்டு கவலைப்படாது. நம்மளா இருந்துட்டு போவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே இங்கே வந்து மீடியாஸ், ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே இவ்வளோ ஈவினிங்கில் வந்து ரொம்ப நேரமாக காத்திருந்து எந்த ஒரு விஷயம் உங்களுக்காக பண்ணி கொடுக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜாலியாக இருங்க. நன்றிங்க. தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி, நீங்க இந்த சின்ன வயசுல எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கீங்களா? அவங்க டிஜே உள்ள இருந்து கைத்தட்டல் மட்டும் போடுவாங்க. இந்த சின்ன வயசுல எக்ஸிபிஷன்லாம் போயிருப்பீங்கல்ல, குழந்தையாக இருக்கும்போது அதுல வந்து ஒரு டாப் 3 மெமரினா என்ன ஷேர் பண்ணுவீங்க கூட? டாப் 3 மெமரினா அந்த இப்படி ஆடுமே ஒரு கொலம்பஸ். கொலம்பஸ் போறப்ப இங்கெல்லாம் கொலப்ஸ் ஆகும். அது ஒரு இதாகும். ஐயோ இதுல குயின்ஸ்லாண்ட்ல தான் ஐயோ நிறுத்துங்கிட்டு மேலே போய் நிறுத்தி விட்டுருவாங்க நம்மளுக்கு. அது அப்புறம் அந்த நீட்டாக போயிட்டமான்னு பாதையில் நிறுத்துமே, அது அந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக துபாயில் வந்து 13,000 அடியிலேருந்து குதித்தேன் ஃப்ளைட்டில், ஸ்கைடு. அது இப்போ வீடியோ போடுறேன். அந்த அது அப்படி வாங்க போகலான்னு டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த ஒரு இது இருக்குது. அதெல்லாம் ஒரு ஹாப்பி தான். பட் ஆனால் லைஃப்பில் பிறந்தா இதெல்லாம் அனுபவிக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாமே குழந்தை கற்றுக்கணும். இதெல்லாம் ஜாலியாக இருக்கும், இதெல்லாம் அனுபவிக்க. ஒரு தடவை அனுபவிச்சுட்டு விட்டுடலாம். ரைட், இது நமக்கு செட் ஆகலாம். நீ போய் சின்ன வயசில் எப்போ? சூப்பர். வேற அம்மா கொண்டு போயிருக்காங்களா? நீயே குழந்தையா இருக்கப்ப தழுவிட்டு போய் நேராக ராட்டினத்துலேருந்து உட்காந்துருவார். நான் சொன்னேன் இல்லைங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அப்படியே இருக்குன்னு, அதை மட்டும் பார்த்தேன். சூப்பர். டெல்லி அப்பளம் பற்றி சொல்லவே இல்லையே. எஸ், டெய்லி அப்போலாம் என்னன்னா, நாங்கள் இந்த பீச்சுக்கெல்லாம் எங்கள் ஊரில் கடலூர், நான் அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறப்ப என்னன்னா, ஒரு எங்கள் அம்மா ஒயர் கூட எடுத்துப்பாங்க, ஒரு மிக்சர் பாக்கெட்டு, ஒரு வாட்டர் பாக்கெட்டு, இது எல்லாமே எடுத்தாலும் அங்கே போய் இந்த டெல்லி அப்பளத்தை பார்த்து வாங்கி சாப்பிட்றது தனி சுகம். டெல்லி அப்பளம், அப்புறம் மாங்காய் பத்தை, வெள்ளரி பீச்சு, அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இது எல்லாமே நீங்கள் போடுறீங்கல்ல எல்லாத்துக்கும். சரி, அப்போ அதுக்காக வாரம் சனி நேரம் நான் வரேன், வந்து டெல்லி அப்பளம் சாப்பிட்றேன். நீ வா, உனக்கு ஃப்ரீயா பண்ண சொல்றேன். சரி? எங்க அம்மா எல்லாம் என்ன பீச்லயே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து கோயம்புத்தூர் பீச்சே இல்லை. ஓகே, தேங்க்யூ. நீங்க தான் இப்போ ஒரு பியூட்டி பார்த்து பேசி முடிச்சு 15 நிமிஷம் கழிச்சு கிளாப்ஸ் போடுறாரு.
ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஒரு சூப்பரான விஷயம் வந்து நீங்க பண்ண போறீங்க. நம்மளோட துபாய் சம்மர் கார்னிவல் 2026ஓட மெயின் அங்கமே என்னன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ அதை நீங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்க. ரெடியா?